எல்லோருக்கும் வணக்கம். மனுஷனுக்கு எவ்வளவு பணம், காசு, வசதி இருந்தாலும் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்ல நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையே நரகமா மாறிடும். இன்னைக்கு பல வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வருது. நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், ஆனா இப்போ ஒருத்தர் பார்த்தாலே கோவம் வருது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெறும் கிரக கோளாறுகள் மட்டும்தானா? இல்லை. நம்ம வீட்ல சேர்ந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் நம்ம மனசுல இருக்கிற ஈகோ, இது ரெண்டும் தான் முக்கிய காரணம். இன்னைக்கு இந்த வீடியோவுல உங்க குடும்பத்துல இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க நம்ம முன்னோர்கள் சொன்ன 3 ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முதல் விஷயம், நம்ம வீட்ல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வெளியேத்துறது. ஒரு வீட்ல தொடர்ந்து சண்டை நடந்துட்டே இருந்தா அந்த வீட்டின் சுவர்களிலும் மூலைகளிலும் அந்த எதிர்மறை அதிர்வுகள் தங்கிவிடும். இதை சரி செய்ய கல்லுப்பு ஒரு அற்புதமான அருமருந்து. அறிவியல் பூர்வமாகவே கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சும் தன்மை உண்டு. பரிகாரம் செய்யும் முறை: வாரத்துல 2 நாள், குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீடு துடைக்கும்போது அந்த தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வீட்டை துடையுங்கள். இரண்டாவதாக, ஒரு சிறிய கண்ணாடி பவுல்ல கொஞ்சமா கல்லுப்பு போட்டு அதை உங்க ஹால்லயோ அல்லது படுக்கை அறையிலேயோ யாருக்கும் தெரியாத ஒரு மூலையில வையுங்க. இத வாரம் ஒரு முறை பழைய உப்ப ஓடும் தண்ணீர்ல அல்லது வாஷ் பேசின்ல கொட்டிட்டு புது உப்பு மாத்துங்க. இந்த உப்பு உங்க வீட்ல இருக்கிற கெட்ட அதிர்வுகளை முழுசா உறிஞ்சிடும். வீட்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகிறத நீங்களே ஒரு வாரத்துல உணர்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள அதிகமா சண்டை வர்ற இடமே படுக்கையறை தான். பகர் முழுக்க ஆபீஸ்ல வெளியில நடக்கிற டென்ஷனை எல்லாம் தூங்க போற நேரத்துல தான் கொட்டுவாங்க. அங்கதான் பெரிய விரிசல் வருது. பரிகாரம் செய்யும் முறை: உங்க படுக்கை அறையில ஒரு சிறிய கண்ணாடி தட்டு அல்லது டப்பா எடுத்துக்கோங்க. அதுல 2 துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய் மற்றும் கொஞ்சம் கிராம்பு போட்டு உங்க கட்டத்துக்கு அடியிலையோ அல்லது சைட் டேபிள்லயோ வையுங்க. பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கும் ஏலக்காயோட வாசனைக்கும் நம்ம மூளையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கிற சக்தி இருக்கு. இது சயின்ஸ். அந்த அறைக்குள்ள நீங்க நுழையும் போதே ஒரு கோவில்ல இருக்கிற மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மனசு ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆகிடும். கோபம் குறைந்து கணவன் மனைவிக்குள்ள அன்பான பேச்சுவார்த்தை இயல்பாகவே ஆரம்பிக்கும். மூன்றாவது பரிகாரம் இறைவனோடு நம்மளை இணைக்கிறது. குடும்பத்துல கணவனும் மனைவியும் தனித்தனி வண்டியோட சக்கரங்கள் மாதிரி இல்லாம ஒரே வண்டியோட 2 சக்கரங்களா மாறணும். பரிகாரம் செய்யும் முறை: தினமும் மாலை 6 மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான பசும்நெய் ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக திரித்து 2 மனங்கள் ஒன்றாக இணைவதை குறிக்க ஒரு தீபம் ஏத்துங்க. முடிஞ்சா கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்னு இந்த தீபத்தை ஏத்துங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா கண்ண மூடி, எங்க குடும்பத்துல எந்த சண்டையும் வரக்கூடாது, நாங்க எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே சக்தி அதிகம். இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலைன்னா எந்த மேஜிக்கும் நடக்காது. பரிகாரங்கள் அப்படிங்கிறது வீட்ல ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குமே தவிர உங்க பிரச்சனையை நீங்க தான் பேசி தீர்க்கணும். உங்க கணவர் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ கோபம் வந்தா அந்த நிமிஷம் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருங்க. அடுத்த நாள் காலையில காஃபி குடிக்கும்போது பொறுமையா பேசி பாருங்க. பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகிடும். நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற அந்த ஈகோவை குப்பையில போடுங்க. விட்டு கொடுப்பவர்கள் எப்போதும் கெட்டு போவதில்லை. இந்த 3 பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரமே வசந்தம் வீசும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குடும்பத்துல சண்டையோட இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.